பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51, 52 வசனங்கள். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். ஆமேன். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதிய நிருபத்திலே எழுதப்பட்ட வசனங்களை நாம் சற்று நேரம் தியானிப்போம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆவியானவர் ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. யாரை பற்றி சொல்லியிருக்கிறார்? நாம் எல்லோரும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உங்களோடும் என்னோடும் தான் ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது, அல்லேலூயா, கடைசி எக்காலம் தொனிக்கும் போது, வெளிப்படுத்தின விசேஷத்தில் எக்காலம் தொனிக்கிற ஒவ்வொரு எக்காலம் தொனிக்கும் போதும் என்னென்ன சம்பவிக்கும் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷம், ஒரு செகண்டில், ஒரு நிமிஷத்துலன்னா நிமிடம்னா டைம் இருக்குது. ஒரு இமை பொழுதிலே, ஒரு இமை பொழுது இப்படி கண்ணை சிமிட்டி மூடி திறக்கிறதுக்குள்ள ஒரு செகண்ட் தான் நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. மறுரூபமாக்கப்படுவதுனா எப்படி? நாம் இப்போது இருக்கிறது இந்த மாமிசத்துக்குரிய சரீரம், இந்த மண்ணான சரீரம். இந்த சரீரத்தில் நாம் மறுரூபமாக்கப்படுவது அது இயலாத காரியம். நம்மளுடைய சரீரம் மகிமையின் சரீரமாக மாறும். மகிமையின் சரீரமாக, அதான் மறுரூபமாக்கப்படுகிற அனுபவம். மகிமையின் சரீரத்துக்குள்ளே, அந்த மகிமையின் சரீரம் தான் பரலோகத்துக்கு செல்ல முடியும். இந்த மாமிசத்துக்குரிய இந்த சரீரம் பரலோகத்துக்கு போக முடியாது. மாமிச ரத்தமும் பரலோகத்தை சுதந்திரிக்க முடியாது. அப்போ ஒரு இமை பொழுதில் நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும் பொழுது, அல்லேலூயா, எக்காலம் தொனிக்கும் போது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய், கிறிஸ்துவுக்குள் பாடுபட்டு மரித்தவர்கள், அவர்கள் எப்படி ஃபஸ்ட்டு அந்த எக்காலம் தொனிக்கும் போது மொத்தம் அவங்க தான் எழும்புவாங்க. மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள். ஆமேன். அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள் என்றால் எப்படி? இப்போ மரித்தவர்கள் எந்தெந்த விதத்துலேயும் அவங்க மறிச்சிருப்பாங்க. ஃபயரில் இதாகி உடம்பெல்லாம் கருகி போய் அப்படியே உருமாறி அவங்க இறந்துருப்பாங்க. சில பேர் புதைக்கப்பட்டு அதெல்லாம் செல்லரிச்சு எலும்பு கூட இருப்பாங்க. சில பேர் பாம் பிளாஸ்டில் வெட்டிச்சு செதறி ஒரு துளி கூட இல்லாமல் செதறி போய் அப்படி இறந்துருப்பாங்க. அப்போ பலதரப்பட்ட இறப்பில் பலவிதமான மரணங்கள் இருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்களாம். எப்படி? ஒரு கணப்பொழுது, ஒரு செகண்டில் அந்த எல்லாம் அப்படி இப்படி செதறி போய் அப்படி அணுக்கள் அப்படியே ஒன்றுமே இல்லாததுன்னா சக்கன்னு எல்லாம் ஒன்று சேர்ந்து எலும்பு சதை எல்லாமே ஒன்று சேர்ந்து அது நார்மலான சரீரம் இல்லை, மகிமையின் சரீரமாக அவர்கள் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள். ஆமேன். அப்போ அவங்க அழிவில்லாமல் எழும்புறாங்க. இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மளுடைய காலகட்டத்திலே, இப்போ நம்மளோட காலகட்டத்திலே எக்காலம் ஊதப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வானத்தின் மேலே வருகிறார் என்றால் அந்த எக்காலம் தொனிக்கும் போது மரித்தவர்கள் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள். நாமும் அந்த நிமிஷமே, நாமும் உயிரோடு இருக்கிற நாம் ஆண்டவருக்கு பிரியமானபடி கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த வேத வசனத்தின்படி நாம் உண்மையாய் நடப்போம் என்றால், கர்த்தர் சொல்லி கொடுத்தபடி அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் பின்பற்றி நடக்கிறவர்களாக இருக்கும்படி நாம் இருப்போம் என்றால் நாமும் மறுரூபமாக்கப்படுவதனால், அதான் இந்த மண்ணான சரீரம் கிடையாது. இந்த சரீரத்தோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம். எப்படி? ட்ரெஸ் எல்லாம் இங்கே கிடக்கும், டக்கு சக்குன்னு அப்படியே அந்த சரீரத்தோடு எடுத்துக்கொள்வோம். அப்போ சரீரத்தோடு எடுத்துக்கொள்வதுன்னா இந்த மண்ணான சரீரம் எடுத்துக்கொள்வோம்? நோ, இந்த மண்ணான சரீரம் மறுரூபமாக்கப்படும். விண்ணுக்குரிய சரீரம் மகிமையின் சரீரமாக மாற்றப்படும். அந்த சரீரத்தோடு தான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாக பேசிக்கொண்டிருக்கிறார். இனி காலம் செல்லாது, இது கடைசி காலம். எப்போ எக்கால சத்தம் ஊதும் என்று நாம் எப்போதும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். எப்படி இப்போ பரலோகத்தில் எப்படி இருக்காங்கன்னா, அப்படியே தூதர்களெல்லாம் ட்ரம்பெட்டை வாயில் வச்சு ஊதுறதுக்கு ரெடியாக ஆயத்தமாக இருக்கிறாங்க. ட்ரம்பெட்டை வாயில் வச்சு
ஆண்டவர் அடி ஜூட் ரெட்டின்னு தான் அப்படியே ஊதுறதுக்கு அதான் அப்படியே ஒரு பொசிஷனில் இருக்கிறாங்க. இந்த இந்த மாதிரி டைமில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இனி காலம் செல்லாது, இது கடைசி காலம். ஆண்டவர் நம்ம எல்லாரும் நித்திரை அடைவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. நித்திரை அடைவதில்லை என்றால் முற்றிலுமாக நாம் மரித்து போவது. மரணம் ஒன்று சம்பவிக்கும், ஆனால் அந்த மரணம் நமக்கு நித்திய மரணம் கிடையாது. அது ஒரு இளைப்பாறுதல். நாம் ஒரு நித்திரையில் இருக்கிறோம், அது ஒரு டெம்பரவரி. நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை அப்படின்னா அது ஒரு தற்காலிகமான ஒரு உறக்கம். அந்த மரணம் என்று சொல்வதில்லை, அது ஒரு நித்திரை. இப்போ தலிதாவுமி எழுந்திருன்னு சொல்லும்போது அந்த மகள் மறிக்கவில்லை, அவள் நித்திரையாக இருக்கிறாள் தான் ஆண்டவர் சொல்லுவார். ஆண்டோட பாஷையில் மருத்துவர்கள்ங்கிறது மருத்துவர்கள் அவங்க நித்திரையில் இருக்காங்க. நித்திரையில் அவங்க எழுப்ப போகிறோம். அப்போ அதுபோல் நாம் நித்திரையில் ஒரு டைம் வரும், நாம் எல்லோரும் நித்திரைக்கு கடந்து செல்வோம். ஆனால் அந்த நித்திரை டெம்பரவரி, தற்காலிகமான நித்திரை தான், பர்மனண்டான நித்திரை இல்லை. அதுதான் இங்கே ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை என்று சொல்லுகிறார். ஆமென். நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி காலம் துடிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, நாம் முழுவதுமாக அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வேத வசனத்தை கொடுத்திருக்கிறேன். எப்படி நடக்க வேண்டும், எப்படி நடக்கக்கூடாது, எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது, யாரை எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, என்னென்ன மாதிரிலாம் நடக்கணும்ன்று எல்லாத்தையும் திட்டும் தெளிவாக எங்களுக்கு பரிசுத்த வேதாமத்தை கரங்களை கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே. அப்போ கடைசி நாட்களில் இந்த வசனத்தின்படியே நான் நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். அப்பா, இந்த வசனத்தின்படி நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா, அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய காலம் சத்தம் தொனிப்பதற்காக நாங்கள் எப்போதும் ஆண்டவரே அந்த சத்தத்திற்காக காத்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. நாங்கள் ஆண்டவரே அப்பா உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே, நாங்கள் நிற்பது நிர்மூலமாக இருப்பது உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. அப்பா, உம்முடைய எக்காலம் துணிக்கும் போது நீர் எங்களை எழுப்ப வல்லவராக இருக்கிறீர். எங்களுடைய சுய பலன் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நாங்கள் நல்லவங்க என்று சொல்வதற்கு எங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை, அருகதையும் இல்லை. எங்களுக்குள்ளே நீர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர் ஏசப்பா ஆண்டவரே. கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கை எங்களுக்குள்ளே நீர் அசைவாடி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அப்போ ஆவியானவரே, எங்களுக்குள்ளே நீர் தங்கியிருக்கிறீர். எங்கள் ஒவ்வொரு விசேஷத்த பாத்திரமாக வைத்து வைத்திருக்கிறீர். அப்பா, எக்கால சத்தம் துணிக்கும் போது எங்களை நீர் எழுப்ப வல்லவராக இருக்கிறீர். எங்களை ஆண்டவரே மறுரூபமாக்க நீ வல்லவராக இருக்கிற ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறேன் ஐயா, ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த சிந்தையோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, இந்த சிந்தையோடு ஒரு அர்ப்பணிப்போட ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி நம்ம ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. அன்பு இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவர். அப்பா, நன்றி தகப்பனே. இந்த 2026 வருஷத்தின் ஆண்டவரே அப்பா ஏப்ரல் மாதத்தின் அப்பா 16ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உங்கள் கோடான கூடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஒரு புதிய நாளை காண்பதற்கு எங்களுக்கு ஜீவன் தந்திரே, பலன் தந்திரே, சுகம் தந்திரே. நன்றி அப்பா. இந்த நாளில் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் எஸ் அப்பா உடைய கரம் கூட இருந்து எங்களை நடத்த போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிற கத்தாவே ஆண்டவரே. அப்பா, எங்கள் ஒவ்வொரு விசேஷத்தை பாத்திரமாய் படுத்தி வைத்திருக்கிற ஆண்டவரே. அப்பா, நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை என்று ஆண்டவரே வசனத்தின் மூலம் எங்களோடு பேசினீரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே ஆண்டவரே. உடைய கால சத்தம் துணிக்கும் போது மரித்தவர்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவே. ஹல்லேலூயா ஆண்டவரே. இமைப்பொழுதிலே ஆண்டவரே அப்பா மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறேன். அப்பா, அவர்களோடு நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று ஆண்டவரே அப்பா வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீ பேசிக்கொண்டிருக்கிற ஆண்டவரே. அப்பா, எங்களை தாழ்த்துக்கிறோம் ஐயா, ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஒவ்வொரு கொண்டு நீர் என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம், உடைய சித்தத்தைப்படி நடத்துங்க ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜபத்திற்கு விரோதமாக, எங்கள் ஒவ்வொரு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கட்டிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா ஆண்டவரே, இந்த ஜென்ம சரீரம் இல்லை ஆண்டவரே, ஆவிக்குரிய சரீரமாக எங்களை மாற்றி ஆண்டவரே மகிமையின் சரீரமாக ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உம்மோடு எடுத்துக்கொள்ளப்படும் பாத்திரமாக எங்கள் ஒவ்வொரு நீர் உருவாக்க வல்லவராய் இருக்கிறேன். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரே எஸ் அப்பா நீங்கள் ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திர கதை சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், இணைஞ்ச பந்துக்கள் எல்லாரும் மேலும் ஆண்டவரே
உடைய கரம் அமர்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா, நாங்கள் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் உடைய கரம் கூட இருந்து நடத்துங்கப்பா. எங்களே தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். நாம ஒன்றே மகிமைப்பட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் த லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.